பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் என்பதாக. சொல் தவறாதிருங்கள், கீப் யுவர் வேர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வார்த்தைகளில் தவறாமல் காணப்படுங்கள். சொல் தவறாமல் காணப்படுகிறவர்களை வேதம் பூரண புருஷர்கள், அதாவது பெர்ஃபெக்ட் மேன் என்று அழைக்கிறது. நாம் சொல்லுகிற வார்த்தைகளில் நஷ்டம் ஏற்பட்டால் கூட அதில் தவறாமல் காணப்பட வேண்டும் என்று சங்கீதம் 15:4 கூறுகிறது. ஆண்டவர் அவருடைய நாமங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். அநேக வேளைகளில் நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கடைபிடிப்பதில்லை. சாக்கு போக்கு சொல்லி தப்பி விடுகிறோம். ஆண்டவர் சொன்ன ஓமையில் ஒருவன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டே நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இவர்கள் எல்லோரும் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள், வருகிறோம் என்று வாக்கு கொடுத்தவர்கள். ஆனால் விருந்து வேளை வந்தபோது போக்கு சொல்ல துவங்கிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு நாளும் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படலாகாது. இந்நாட்களில் திருமணங்களில் தேவ சமூகத்தில் நின்று கொடுக்கிற வாக்குகளை கூட போக்கு சொல்லி விட்டு பிரிகிறவர்கள் உண்டு. ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சொல்லியும் வேலை வரும்போது சத்துருவுக்கு இடம் கொடுத்து பின்வாங்குகிறவர்கள் உண்டு. குறிப்பிட்ட நாட்களில் திரும்ப தருகிறோம் என்று வாக்கு கொடுத்து கடன் வாங்கி திரும்ப கொடுக்காதவர்கள் காணப்படுகிறார்கள். ஏழ்மையில் காணப்படும் போது, ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தால் அவருக்காக அநேக காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர்கள் கர்த்தர் உயர்த்திய பின்பு மறந்து போய் விடுகிறார்கள். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 12:1 எழுதியதைப் போல, புறஜாதிகள் வாக்குகளில் தவறுவது போல கர்த்தரை அறிந்த பக்தியுடையவர்கள் கூட காணப்படுகிறார்கள். நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் உண்மையில்லாமல் சொல் தவறுகிறவர்களாய் காணப்பட்டால், சத்துருவுக்கு விரோதமாய் நீங்கள் ஜெபிக்கும் போது கூட உங்கள் வார்த்தைகளில் வல்லமை இல்லாமல் போய்விடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் கொடுக்கும்போது அதை தீவிரமாய் எடுத்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுங்கள். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தொடரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வார்த்தைகளில் உண்மையுள்ளவர்களாகவும் சொல் தவறாதவர்களாகவும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனையோ வாக்குறுதிகளை உமக்கு நேராக நாங்கள் கொடுத்திருந்தோம். அநேக வேளைகளில் அதில் தவறியிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னிப்பீராக. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னீரே. எங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் காணப்பட கர்த்தர் இந்நாளிலிருந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் கொடுக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்திருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.